நேர்களே, தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது இணைப்பில் இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். இப்ப நீங்க தொடர்ச்சியா இந்த இரு நாட்டினுடைய இந்த போர் பதற்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அண்மையில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் பதுங்கு குழிகளுக்கு சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள். அந்த நாட்டு ராணுவம் மிக தீவிரமான தாக்குதலை இந்தியா மீது தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போர் பதற்றமான சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? தீவிரவாதத்தை எதிர்த்து இந்தியாவிற்காகவும் இந்தியர்களுக்காகவும் நாம் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் இது. ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் முன்னெடுக்கிறது. இந்த நேரத்தில் நமது ராணுவம் மிக சிறந்த முறையில பதிலடி கொடுத்து பாகிஸ்தானை இன்றைக்கு மிரள வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்களுடைய பிரதமரே பதுங்கு குழியில போய் சென்று பதுங்குகின்ற ஒரு நிலையை இன்னைக்கு நமது ராணுவம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த போரில் இந்தியா வெற்றி பெறும். எப்படி கார்கில் போர்ல இந்தியா வென்றதோ அதே போல இந்த முறையும் இந்த தீவிரவாத தாக்குதலை முறியடித்து நிச்சயமாக இந்தியா வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே ஒட்டுமொத்த மக்களும் நாம் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து நம் இந்தியாவிற்காகவும் நம் நாட்டிற்காகவும் நம் இந்திய மக்களுக்காகவும் இந்திய ராணுவத்திற்காகவும் நம் பிரார்த்தனையை முன்வைப்போம். நிச்சயம் வெல்வோம் என்று இந்த நேரத்திலே கூறி ஜெய் ஹிந்த் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். மேடம், இப்போ நீங்கள் நம்முடைய இராணுவ வீரர்களுடைய அந்த செயல்களை பாராட்டி சொன்னீங்க. நம்முடைய இராணுவ வீரர்கள் முப்படைகளினுடைய கேப்டன்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ், அவங்களுடைய அந்த மனநிலை, அவங்களுடைய தீரம், இதை பற்றிலாம் சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாமே? இல்ல, முப்படையும் இன்றைக்கு மிக சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு அந்த போர் தொடங்கினதுல இருந்து நான் தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இரவு முழுவதும் தூங்கா இரவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம் நாட்டிற்காக மக்களுக்காக நம்மளுடைய எல்லையில் இருந்து நம் முப்படை தளபதிகளும் முப்படையும் சேர்ந்து இன்றைக்கு பாகிஸ்தானை நிச்சயமாக பதிலடி கொடுத்து அந்த சவால்ல மாபெரும் வெற்றியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதே நேரத்துல இன்னைக்கு மிக சிறந்த முறையில நம் நாட்டை பாதுகாக்கின்ற எல்லையிலே இருக்கின்ற இராணுவத்திற்கு இந்த நேரத்தில் நாம் தலை வணங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மேடம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய எல்லை சாமிகளாக இராணுவ வீரர்கள் இரவு பகல் பாராமல் அவர்கள் நமக்காக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றிங்க.